வழிபடுவது சிறப்பை தரும். அடுத்ததாக தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காலகட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் பாக்கியாதிபதி போய் 8ல் மறைகிறார். ஒரு பாக்கியாதிபதி போய் 8ல் மறையும் போது ஒரு பாக்கியத்துக்கு தடையை கொடுக்கும். ஒரு பாக்கியத்துக்கு நம்ம உயர்நிலைக்கு போகும்போது ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால 8ல் சூரியன் இருக்கும்போது அஷ்டமத்தில் இருக்கும்போது பல கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ பல கஷ்டத்தை நம்ம முறியடிக்கணும், எங்கே போய் முறியடிக்க முடியும்? இது பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. உங்களோட குலதெய்வம் தான் உங்களோட இஷ்ட தெய்வம். நீங்கள் வந்து குலதெய்வத்தோட இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும்னு வச்சுங்களேன். இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதம் நீங்கள் செஞ்சபோது, ஏன்னா இந்த ஆடி மாதம்னாவே தெய்வ வழிபாடு தாங்க சிறந்த ஒரு பலனை கொடுக்குங்க. அப்போ தெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள தனுசு ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரிங்க, தெய்வ வழிபாடு முழு பலனை அளிக்குங்க. அதை நீங்கள் மறந்து விடாதீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அஷ்டமாதிபதி 7ல் இருக்கார், உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ அஷ்டமாதிபதி 7ல் இருக்கும்போது உங்கள் ராசியை பார்க்கும்போது நமக்கு எதிர்மறையான ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்.